ஒரு சீக்கிரட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம எப்பயாவது பாவம் பண்ணிட்டோம் இல்ல விழுந்து போயிட்டோம் அப்படின்னும் போது பிசாசு ஃபர்ஸ்டா நம்ம கொடுக்குற ஒரு தாட் என்ன தெரியுமா? அவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீ பாவம் பண்ணிட்ட, இப்போ நீ போய் மன்னிப்பு கேட்டனா உன்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டை விதைக்கிறான் பாத்தீங்களா? அது பிசாசோட பிளான், அவனோட தந்திரம். ஆனா நம்ம ஏசப்பாவோட கேரக்டர் எப்படி தெரியுமா? நம்ம பாவம் பண்ணிட்டோம்னு உணர்ந்து நம்ம அவர்கிட்ட திரும்பி வரணும்னு நினைச்சாலே போதும், அவர் நம்ம கிட்ட வந்துருவார். அவர் மன்னிக்க ரெடியா இருப்பாரு, அவர் மன்னிக்கிற குணம் உள்ளவர். ஆனா பிசாசு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு எப்படி அதை போதிக்கிறான் அப்படின்னா, அவர் உன்னை மன்னிக்க மாட்டாரு, நீ திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை பண்ணிட்ட, நீ ஏஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டை குடுக்கறதுல கில்லாடியாருன்னா பிசாசு. ஆனா இயேசுவோட கேரக்டர் அப்படி கிடையாது. பாவ உணர்வு உங்களுக்கு வந்த உடனே நீங்க மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை மன்னிப்பாரு. ஆனா இந்த குற்ற மனசாட்சியை எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அந்த குற்ற மனசாட்சிங்கிறது பிசாசு கொடுக்கறது, பாவ உணர்வு தான் கடவுள் கொடுக்குறது. சோ நீங்க விழுந்துட்டீங்க, நான் ஒரு பாவத்துல விழுந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம விழுந்துட்டோமே அப்படிங்கறதுல மட்டும் உங்க போக்கஸ் இருக்க வேண்டாம். ஆண்டவர் மேல உங்க போக்கஸை திருப்புங்க, நீங்க அந்த பாவத்துல இருந்து மேல எழுச்சி வர முடியும்.